சம்பவம்னா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். தடை அதை உடை இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம் அப்படின்னு சினிமால மட்டும் வசனம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆல் ஏரியா, ஆல் தமிழ்நாடு அண்ணன். எங்க அண்ணன் சீமானோட கண்ட்ரோல் தான். எங்க அண்ணன் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற மாரி ஒரு தரமான சம்பவத்த பண்ணியிருக்காரு. ஒரு தரமான சம்பவம். தேனியில தடையை மீறி மலையில் ஏறி மாடு மேய்க்கக்கூடிய ஒரு போராட்டத்த அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட காலையிலேயே 10 மணிக்கு மேல தான் அந்த போராட்டத்த அறிவிச்சிருந்தாரு. காலையிலேயே வந்து 500 காவலர்கள 500 பேரு, கிட்டத்தட்ட 500 பேரு. அதாவது வனப்பாதுகாவலர்கள் அவங்க, அதுக்கப்புறம் போலீஸாரு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து ரெடியா இருக்காங்க அண்ணன தடுத்து நிறுத்துறதுக்கு. சரி ரைட்டு. அண்ணனும் வந்து ஒரு 500 மாடுகளோட மலை ஏறி போராட்டம் நடத்த போறாரு. 500 மாடுகளுக்கு 500 போலீஸார். இந்த ஜல்லிக்கட்டு வந்து அடக்குவாங்கல்ல மாட்ட. அது மாரி ஒவ்வொரு போலீஸாரும் போய் ஒவ்வொரு மாட்ட அப்படியே புடிச்சு, கொம்ப புடிச்சு, அப்படியே திமில புடிச்சு, அப்படியே அடக்கி கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நடந்தது வேற. தடையை மீறி அண்ணன் வந்து வனத்துக்குள்ளேயே போயிட்டாரு. காட்டுக்குள்ள மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வந்து தடை இடையெல்லாம் அடிச்சு உடைச்சு உள்ள விட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளுக்கு இருந்த வெறியை விட மாடுகளுக்கு ரொம்ப வெறி. டேய் நாங்க வந்து வனப்பகுதியில் இருக்க காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மூலிகை புல்களை மேய்ந்து நாங்க வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சுடா, எங்களை விடுங்கடா, நாங்க உள்ள இறங்குறோம்டா, நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்டா, எங்க அண்ணன் வந்துட்டாரா எங்களுக்காக குரல் கொடுத்துருக்கு அப்படின்னு மாடுகள்லாம் வந்து ஓடுனது, அந்த வனத்துக்குள்ள ஓடுனது வந்து சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல பகிரப்பட்டது. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படின்லாம் வந்து சினிமால பாட வேண்டியது. ஆனா கவின்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு தம்பி வந்து செத்ததுக்கு இப்போ வரைக்கும் அறிக்கை கூட விடாம இருக்கக்கூடிய கொள்கையற்ற கோமாளிகளுக்கும் அண்ணன் சீமானுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். சொன்னா செஞ்சிருவாரு. இன்னைக்கு ரொம்ப பேர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் எங்க அண்ணன்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது அப்படிங்கிற மாரி, அது வந்து சினிமால நீ பேசிட்டு போயிடுவ. ஆனா நிஜ வாழ்க்கையில அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எங்க அண்ணன் சீமானுக்கு தான் பொருந்தும். சொன்னத வந்து அப்படியே செஞ்சுட்டாருங்க மனுஷன். நான் கூட சரி போவாரு. 500 காவலர்கள வந்து கூச்சு வச்சிருக்கிறாங்க. தடுத்துருவாங்க. ஏன்னா 500 காவலர்கள்ன்றது ஒரு பெரிய நம்பர். தடுத்துருவாங்க. அப்படியே அங்கனக்குள்ள நின்னுட்டு பிரஸ் மீட் குடுத்துட்டு வந்துருவாரு அப்படின்னு தான் நெறைய பேர் நெனச்சிருப்பாங்க. ஆனா தடைய உட. ஏன்னா இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையா வாசகமா எழுதி வச்சிருக்க கட்சி இல்லடா நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே உண்மையிலேயே அனைவருக்குமான அரசியலை பேசக்கூடிய கட்சி. குறிப்பாக அ வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய இந்த ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு அனைத்துக்கும் பேசக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. பேனா சிலை வைக்கப் போறேன் அப்படின்னு சொன்னப்போ, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பாதிக்கப்படும், உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பேசினவர்ரா எங்க அண்ணன் சீமான். சும்மா வந்து பேரளவுல போட்டுக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. ஒரு வித்தியாசம் சொல்றாய்ங்க. ஏன்டா கவின்குமார் அவர்களுடைய கொலைக்கு உங்க அண்ணன் வந்து அறிக்கை விடல அப்படின்னா, அ கொலை செய்து செத்தவனும், கொலை செய்து கொன்னவனும் உயிர் தான். கொலையுண்டு செத்தவனும் உயிர் தான். 2 பேருமே உயிர் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அனைவருக்குமான அரசியல செய்யக்கூடியவர் எங்க தலைவர். அதனால தான் நாங்க வந்து அறிக்கை விடல. இப்படின்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசக்கூடிய ஒரு மூடர் கூடம் தான் இந்த தமிழக வெற்றிக் கழகம். நீங்க எல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்த விதத்திலயும் இணையானவர்கள் இல்ல அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்போ மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய தலைவர் யாருன்றத இது மாதிரியான போராட்டங்கள வைத்து தான் மக்கள் முடிவு பண்ணணும். போதுமான அங்கீகாரத்த வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு குடுக்கணும். விஜய் போன்ற நபர்கள வந்து நிராகரிக்கணும்.
பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ, எப்படி வேலேந்தி நின்றானோ முருகன், அதே போல இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கம்பு எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்கிறாரு ஒரு பாதுகாப்பு அரணாக. போராட்டங்களுக்கு மேல போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள். அதாவது ஆடு மாடுகளின் மாநாடு தொடர்ந்து, அதற்கப்புறம் வந்து பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றணும். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நேற்று போராட்டம். இன்னைக்கு வந்து மலையேறி மாடு மேய்க்கக்கூடிய போராட்டம். தொடர் போராட்டங்கள அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்காக செய்து வருவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே கஷ்டம். ஏன்னா நேற்று தான் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இறங்கி பட்டியல் சமுதாயத்திலிருந்து, பட்டியலினத்திலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்களை வெளியேற்ற வேண்டும்னு பேசியிருக்காரு. மறுநாள் காலையில அடுத்த கட்ட போராட்டம். மனுஷன் குச்சி எடுத்துக்கிட்டு ஓடுறாருங்க மலை மேல. இந்த வயசுல 60 வயசு அண்ணனுக்கு. குச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அப்படியே ஓடுறாரு. மக்களுக்காக ஓடுறாரு. எந்த தலைவன் இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுல யாராவது ஒருத்தன காட்டுங்களேன். யாராவது ஒருத்தன் மக்களுக்காக. மக்களுக்காக இல்ல, ஒரு மாடுகளுக்காக. எவனாவது ஒருத்தன் குச்சிய தூக்கிட்டு மலை மேல ஏறி ஓடி இருக்கானான்னு யாராவது ஒருத்தன காட்டுங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒப்பற்ற கொள்கை தலைவனோடு, இது போன்ற விஜய் போன்ற கோமாளிகள ஒப்பிடுவதே எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய அசிங்கமா இருக்கு. இவனுக்கெல்லாம் வந்து இந்த மாரி நபர்களுக்கு விஜய் போன்ற நபர்களுக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க 2026ல அப்படின்னு நெனைக்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு. எங்க இருக்காரு பாருங்க. அண்ணன் சீமான் எங்க இருக்காரு, விஜய் எங்க இருக்காருன்னு பாருங்க. எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. கொள்கையில மட்டுமல்ல, செயல்பாடுகளையும் நான் சேர்த்து சொல்றேன். அப்ப இதற்கான அங்கீகாரம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்ல. மக்கள் வந்து போதுமான அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள வெறும் 8 விழுக்காடு மக்கள் தான் அங்கீகரிச்சிருக்காங்க. வருத்தமா இருக்கு. சரி, மனுஷன் இதோட நிறுத்த போறாரா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. அடுத்த கட்டமாக கன்னியாகுமரியில தடையை மீறி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அண்ணே கொஞ்சம் கேப் விடுண்ணே. என்னண்ணே இது? போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா அவைங்க என்னண்ணே ஆவாய்ங்க? நீ பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் ஊபி அடி வாங்குறாய்ங்க. இன்னொரு பக்கம் இந்த தாவேகா தற்குறிக அடி வாங்குறாய்ங்க. அதுல அதிகபட்சமா அடி வாங்குறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பனையூர் பண்ணையார் தான். எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு மலை ஏறி மாடு மேய்ச்சுக்கிட்டு இருக்காரு. நீ கொய்யால பனையூர்ல ஏசி ரூம்லயா உட்கார்ந்துகிட்டு தூங்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா 7 மணிக்கெல்லாம் தூக்கம் கேட்குது? கொய்யா அப்படின்னு வடிவேலு எத்துவார்ல, அது மாரி நாம் தமிழர் கட்சி தம்பிங்க எல்லாம் அங்கிட்டு விஜய தூக்கி போட்டு பொலன்னு பொளந்துகிட்டு இருக்காய்ங்க. இது மாதிரி எந்த விதமான சமரசமும் இன்றி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவன் உட்காந்துக்கிட்டு அண்ணன பத்தி நக்கல் பண்ணிக்கிட்டு, நையாண்டி பண்ணிக்கிட்டு, ஒரு அடியாளின் வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சுக்கிட்டு, கட்சியிலிருந்து வெளியில போன நபர்கள கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு, அவர களங்கப்படுத்திக்கிட்டு, உட்காந்துக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க. நமக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய கடமை ஒன்றே ஒன்று மட்டும் தான். அண்ணன் வந்து போராடுவார், கஷ்டப்படுவார், களத்துல நிப்பார். அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்கிறத மறந்துற வேண்டாம். இந்த காணொளி பதிவ நெறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறதும் ஒரு கடமை தான் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.